ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரீத்தி டேவிட் அவர்கள் எழுதின ஜமுனா பெக்ஸ் டு டிஃபர் அப்படிங்கிற நாவல் பற்றி தான். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல பிரீத்தி டேவிட் அவர்களை பற்றி சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பார்க்கலாம். பிரீத்தி டேவிட் இஸ் a journalist and teacher. She is the executive editor of the People's Archive of Rural India and reports on the intersection of livelihoods, policies and data. பிரீத்தி டேவிட் அவர்கள் ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு டீச்சரும் கூட. பீப்புள்ஸ் ஆர்ச்சிவ் ஆஃப் ரூரல் இந்தியா, அதாவது பேரி அப்படிங்கிற நிறுவனத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர். Her particular focus is on Adivasis, forest, women, health and education. இவங்க இந்த மாதிரி பல்வேறு டாபிக்ஸ்ல எழுதுறாங்க. பிரீத்தி டேவிட் has held senior positions in both the press and television. She started her career with the Economic Times in 1989 and went on to report for BBC World's India Business Report and CNBC ABNI. Her stories have also appeared in The Hindu, Mint Launch and others. இவங்க எக்கனாமிக் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 1989 அவங்களோட ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே த ஹிந்து, மின்ட் லான்ச் இந்த மாதிரி பத்திரிகைகளில் நிறைய நம்ம பார்க்க முடியுது. In 2018, Preeti spearheaded Paris education project, Pari Education. She has worked with thousands of young people and their educators to get them to explore and engage with marginalized people through journalistic writing. She is visiting faculty at many universities, has designed the Delhi State School's syllabus for journalism, and has conducted workshops on journalistic storytelling. Preeti David has written 2 books for children based on her work in rural India. Her first work is Coming Home, which was published in the year 2021 and is listed on the Parag Honors list. And Jamuna Begs to Differ. This was published in the year 2023. In 2022, she co-founded the Rural Hospital Network, a free-to-access website that lists verified rural healthcare establishments and invites medical professionals to apply for jobs in rural areas. இவங்க 2022ல ரூரல் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை தொடங்குறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுற மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இந்த புக்கோடைய பப்ளிஷர் கரடி டேல்ஸ் பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். கரடி டேல்ஸ் இஸ் அன் இண்டிபெண்ட் சில்ட்ரன்ஸ் பப்ளிஷிங் ஹவுஸ் பேஸ்ட் இன் சென்னை, இந்தியா, ஃபோக்கஸிங் primarily ஆன் பிக்சர் புக்ஸ் அண்ட் ஆடியோ புக்ஸ். கரடி டேல்ஸ் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது சென்னை பேஸ்ட் கம்பெனி. பிக்சர் புக்ஸ், ஆடியோ புக்ஸ் இதில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. It was started in the year 1996 with an intent to create a space for Indian culture in the world of children's publishing by a group of writers, educators and musicians. இப்போ நம்ம ஜமுனா பிக்ஸ் டு டிஃபர் உடைய தீம் பார்க்கலாம். ஜமுனா பிக்ஸ் டு டிஃபர் பை பிரீத்தி டேவிட் follows the story of Jamuna, a young Indian girl who faces societal expectations and struggles to find her own identity amidst familial pressures. இந்த ஜமுனாங்கிற இந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அவ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ கிளாஸ் 10 வரைக்கும் படிக்கிறாங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்க்குறோம். In chapter 1, we are introduced to Jamuna and her family who live in a traditional Indian village. She is a bright student, but she feels stifled by the constraints placed upon her as a girl in her community. ஒரு
ஒரு கேர்ள் சைல்டா இருந்து அவ எப்படி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவளோட லைஃப்ல முன்னேறி வராங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்க்குறோம். Jamuna's experience in class 4, Preeti David picturizes the difficult journey of a young girl Jamuna who lived in Navkert. She felt that despite the uncertainty in her life, she would attain a remarkable success. Jamuna was from a community whose people chose begging as their job for their livelihood, but yet she had an insatiable thirst to pursue her education. She never bothered about the degrading remarks of other students on her. பிரீத்தி டேவிட் அவர்கள் ஜமுனா பெக்ஸ் டு டிஃபர் அப்படிங்கிற இந்த கதையில ஒரு சின்ன பொண்ணு ஜமுனா எப்படி தன்னோட வாழ்க்கையில முன்னேறி வரா அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணோட கம்யூனிட்டியில எல்லாரையும் பெக் பண்றதுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா இவ எப்படி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு முடிக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தீம். Once when Jamuna was standing in line to get her homework corrected, Sita Patel insulted by saying that Jamuna would definitely go to beg in the near future. Bahulal sir intervened and tried to stop her from speaking further. He told that many people in the village go to beg as they don't get any other work. Moreover, he insisted that it was not a choice they make. He wished that Jamuna would pursue her studies. ஒரு நாள் ஜமுனா கிளாஸ்ல அவளோட ஹோம்ஒர்க் கரெக்ட் பண்றதுக்காக அந்த டீச்சர் முன்னாடி நிக்கிறா. அந்த சார் பேரு பகுலால் சார். அப்போ சீதா பட்டேல் அப்படிங்கிற ஒரு கேர்ள் அந்த பொண்ணை ரொம்ப இன்சல்ட் பண்றா ஜமுனாவை. அப்போ இந்த பகுலால் சார் என்ன பண்றாருன்னா ஹி இன்டர்வீன்ட் அப்படின்னாக்கா குறுக்கிடுறாரு. அந்த பொண்ணை எதுவுமே மேற்கொண்டு பேச விடாம தடுக்கிறாரு சீதா பட்டேல. அப்போ பகுலால் சார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய நிறைய பீப்புள் பெக் பண்ண ஏன் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற வேலை கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அது அவங்களாவே அந்த சாய்ஸ எடுத்துக்கல. அவங்களுக்கு வேலை கிடைக்காததுனால சொசைட்டி அவங்கள மேல திணிக்கிறதுனால வேற வழி இல்லாம போறாங்க. ஆனா அதே மாதிரிதான் ஜமுனாவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லெட் அஸ் பிலீவ் தட் ஜமுனா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. ஸோ ஸ்டடீஸ்ல அவ கண்டிப்பா அவ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவரு விஷ் பண்ணிட்டு மேற்கொண்டு சீதா பட்டேல பேச விடாம தடுக்கிறாரு. All types of students were studying in Jamuna's school. Some Dalit students like Mahesh and Sunil and a few children of the upper class Patels or landlords in her area were also studying with them, and they used to sit separately and never talk to Jamuna and her friends. So far, Kalki and Sukanya were least affected, but Sita's insulting remark made Jamuna feel as if her whole body got startled. She resisted by saying that she would never beg even if she got nothing to eat. ஜமுனாவோட ஸ்கூல்ல எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மகேஷ், சுனில் இவங்கள மாதிரி தலித் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்புறம் அப்பர் கிளாஸ் பட்டேல்ஸ் அந்த மாதிரி ஃபேமிலியில வர குழந்தைங்களும் படிக்கிறாங்க. லேண்ட்லார்ட்ஸ் குழந்தைங்களும் படிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கிளாஸ்ல தனித்தனியா தான் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஜமுனாவோடயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த மாதிரி அப்பர் கிளாஸ் சொசைட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் பேச மாட்டாங்க. ஆனா இது வரைக்கும் ஒன்னும் கல்கி, சுகன்யா, ஜமுனா இவங்க 3 பேரும் ஒன்னும் பெருசா இவங்களால அஃபெக்ட் ஆனது கிடையாது. ஆனா அந்த ஒரு நாள்ல தான் சீதா பட்டேல் ரொம்ப இன்சல்ட்டிங்கா ஜமுனாவை பார்த்து பேசியிருக்கா. அப்போ ஜமுனா என்ன சொல்றா அப்படின்னா, ஐ வில் நெவர் பெக் ஈவன் இஃப் ஐ கெட் நத்திங் டு ஈட். எனக்கு சாப்பிட்றதுக்கே எதுவுமே இல்லைன்னா கூட நான் பெக் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கிறா. அப்போ இதுல இருந்து ஜமுனாவுடைய கான்பிடன்ஸ் நமக்கு தெளிவா புரியுது. ஜமுனாஸ் admiration for D.C. Mehta Kale. D.C. Mehta Kale, the district commissioner of Jalgaon Jamaat, came to Jamuna school to inaugurate 2 or more rooms in their new school building. All the students admire her
admired her a lot on seeing her walking briskly up to the podium. The students observed that D.C. Cale's voice was soft but yet firm. டிசி மேதா கேல் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க ஜால்கான் ஜமோத்தோடைய டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர். இவங்க ஜமுனாவோட ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கூல் பில்டிங்ல 2 more ரூம்ஸ், இன்னொரு 2 ரூம்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஓப்பனிங் செரிமனிக்காக தான் இவங்க வராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவங்கள பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்றாங்க, ரொம்ப அட்மையர் பண்றாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப கம்பீரமா அந்த ஸ்டேஜுக்கு போறதெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்ப அட்மையர் பண்றாங்க. இந்த டிசி கேலோடைய வாய்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு, ஆனா அதே சமயத்துல ரொம்ப கம்பீரமா, ரொம்ப ஃபர்மா, உறுதியா இருக்கு. She narrated her experience in school. In order to motivate the students, her inspirational speech motivated Jamuna and other students. இவங்களோட ஸ்பீச் வந்து குழந்தைங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது, மோட்டிவேட் பண்ணுது. D.C. Cale insisted on learning something new every day. She also added that education is not only concerned about exams and jobs, we should also learn to improve it in our day-to-day life. D.C. Cale என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி புது புது விஷயங்களை நம்ம கத்துக்கணும். எக்ஸாம், ஜாப்ஸ் இது மட்டும் நம்ம எஜுகேஷன் நினைச்சுக்க கூடாது. ஸோ 2 நாள் வேலைக்கு போகும்போது அவளுக்கு 25 plus 25 50 rupees கிடைச்சிருது. In order to join Standard 9, she had to travel to the nearby town, half an hour away from their village, and students had to take a shared auto and walk further to reach the school. In addition to the travel expenses, Jamuna had to afford for fees, uniforms, books, and examinations. So, Standard 8 வரைக்கும் அவங்க ஊர்லயே அவங்க படிச்சுக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் 9க்கு பக்கத்து ஊருக்கு போய் தான் படிக்கணும். அது அவங்க வில்லேஜ்ல இருந்து half an hour டிராவல் பண்ணி போகணும். அது மட்டும் இல்ல, அங்கேருந்து அந்த குழந்தைங்க ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போய் அந்த ஸ்கூலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் வேற நடக்கணும். ஸோ இது வரைக்கும் அவ்வளவா ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் அவங்க கட்ட தேவையில்லை. ஆனால் ஸ்டாண்டர்ட் 9 கிளாஸ் 9 போகும்போது அவங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி பஸ் இதெல்லாம் பிடிக்க வேண்டியது இருக்கிறதுனால. அப்புறம் ஃபீஸ்க்கு அவங்க கட்டணும், யூனிஃபார்ம் கட்டணும், அப்புறம் புக்ஸ் வாங்கணும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும். ஸோ அதனால இவ என்ன பண்றா, அதுக்கெல்லாம் அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு டியூரிங் த சம்மர் ஹாலிடேஸ் ஃபார் அபவுட் 2.5 months, whenever her parents went to work in the fields, she joined them. எப்பப்பெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போறாங்களோ அப்ப இவளும் போய் ஜாயின் பண்ணிக்கிறா. In this way, she could earn around 2,000 rupees to buy school books and around 500 rupees for her uniform. ஸோ இது மூலமா அவ ஸ்கூல் புக்ஸ் வாங்குறதுக்கு 2,000 rupees சேர்க்கிறா. அப்புறம் யூனிஃபார்முக்கு 500 rupeesம் அவளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணி அவ வந்து தனக்கு வேணுங்கிற செலவுக்காக அவ அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறா. ஸோ இதுல இருந்து சேவிங்ஸ் எப்படி ஒரு முக்கியமான விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட், மாலதி மௌஷிஸ் அகனி. A sad news reached the village that one of the men stabbed Atul with a knife at the signal where Atul begs. Atul was taken to the hospital. His mother, Malati Maushi, accused at Keshubba that he had been taking people from the village and keeps with himself half of their earnings. She added that Keshubba had failed his duty to take care of their children. கேஷுபா அப்படிங்கிறவங்க ஒரு ஏஜென்ட். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாம் பெக் பண்றதுக்காக அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அத்துல்ங்கிற ஒரு பையனையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு சேட் நியூஸ் அந்த வில்லேஜ்க்கு வருது. என்னன்னா, அந்த பையன் ஒரு சிக்னல்ல நின்று பெக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேன் வந்து அத்துல நைஃபால குத்திடுறான். அப்போ அத்துல வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இந்த நியூஸ் வந்து இந்த வில்லேஜ்க்கு வருது. அவங்களோட அம்மா மாலதி மௌஷி ரொம்ப சேடா இருக்காங்க. அவங்க வந்து கேஷுபாவை திட்டுறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி தான் இந்த வில்லேஜ்ல இருந்து நிறைய குழந்தைங்களை பெக் பண்றதுக்கு கூட்டிட்டு போறாங்க வேலைக்குன்னு சொல்லி. ஆனா half ஆஃப் த ஏர்னிங்ஸை இந்த கேஷுபா அவரே வச்சுக்கிறாரு.
அப்படின்னு சொல்லி அவரை ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்களை ஒழுங்காகவே இவங்க பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ப்ளேம் பண்ணுறாங்க மாலதி மௌஷி. Later, when the death news of Atul came, no one knew the procedure, how to fill the forms at the time of his funeral. That incident urged Jamuna to decide that completing school was the first step to overcome that helpless condition. அப்போ அத்துல் இறந்துட்டாங்கிற அந்த நியூஸ் வரும்போது அவனோட ஃபியூனரலுக்காக நிறைய ப்ரொசீஜர்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு சில ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ யாருக்குமே ஃபில் பண்ண தெரியல. இந்த இன்சிடென்ட் ஜமுனாவை என்ன ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னா, ஸ்கூல் கம்ப்ளீட் பண்றது ஒன்று தான் இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ் கண்டிஷனை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்றா. இந்த வீடியோ பெருசா இருக்குங்கிறதுனால இந்த ஸ்டோரியை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்ட் 2 வீடியோவில் இந்த ஸ்டோரியோட ரெஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். Until then, happy learning.